வணக்கம். நேற்று அதிமுக, பாஜக, அம்மா மக்கள் முன்னேற்றக் கழகம், பாமக இந்த கட்சிகளோட தொகுதி உடன்படிக்கை முடிஞ்சிருச்சு. நேற்று பார்த்தீங்கன்னா, எடப்பாடி பழனிசாமி அவருடைய ராயப்பேட்டை தலைமை அலுவலகத்தில் அதிமுக தலைமை அலுவலகத்தில் வச்சு கூட்டணி தொடர்பான பேச்சுவார்த்தையை முடித்தார். எல்லாருமே விமர்சனம் பண்ணாங்க. டெல்லிக்கு ஓடுறாரு, டெல்லியில் ஓடி போய் தொகுதி பங்கீடெல்லாம் முடிக்கிறாரு அப்படின்னு சொல்லி எல்லாம் விமர்சனம் பண்ணும்போது, ஆக்சுவலாக பார்த்தீங்கன்னா, பியூஷ் கோயல் தனியார் ஹோட்டலில் தான் இந்த மாதிரி பேச்சுவார்த்தையை முடிக்கணும் அப்படின்னு சொல்லி முடிவு பண்ணி வச்சுருந்தாங்க. அப்புறம் எடப்பாடி பழனிசாமி அமித்ஷாட்ட பேசியிருக்கிறாரு. பேசி இது மாதிரி திமுகலாம் கடுமையான விமர்சனங்களை வைக்கிறாங்க. தொகுதி பங்கீடு சம்மந்தமாக எப்போயுமே ஜெயலலிதா இருக்கும்போதும் சரி, எம்ஜிஆர் இருக்கும்போதும் சரி, ராயப்பேட்டை தலைமை அலுவலகத்தில் தான் கூட்டணி தொடர்பான பேச்சுவார்த்தைலாம் முடிப்பாங்க. தொகுதி பங்கீடு அங்கே தான் கையெழுத்தாகும். அங்கேயே பண்ணிடலாம். அப்போ தான் இந்த திமுக வைக்கிற விமர்சனங்களுக்கு நம்ம ஒரு முற்றுப்புள்ளி வைக்க முடியும். இல்லை அப்படின்னா திமுக தொடர்ந்து நம்மளை விமர்சனம் பண்ணிக்கிட்டே இருப்பாங்க அப்படின்னு சொல்லிட்டார். இதனால் பார்த்தீங்கன்னா, இந்த சைடு ராயப்பேட்டையில் இருக்கிற அதிமுக தலைமை அலுவலகத்தில் வாங்க எல்லாம் சைன் பண்ணிடலாம் அப்படின்னு சொன்னாங்க. சரி, எல்லாருமே பண்ணிட்டாங்க. மத்திய அமைச்சர் பியூஷ் கோயல் வந்துட்டார், தமிழிசை சவுந்தரராஜன் வந்துட்டாங்க, நயினா நாகேந்திரன் வந்துட்டார், எல்முருகன் வந்துட்டார். இவங்க சைடு எல்லாமே வந்துட்டாங்க. அண்ணாமலை மிஸ்ஸிங்க. இந்த சைடு பார்த்தீங்கன்னா, அன்புமணி வந்துட்டார், உட்காந்துட்டார். ஜான் பாண்டியன் கூட கடைசி நேரத்தில் வந்துட்டார். அதுக்கப்புறமா பார்த்தீங்கன்னா, இவர் டிடிவி தினகரன் கடந்த 9 வருஷத்துக்கு அப்புறமா அவர் அங்கே போகிறார். அங்கே போய் ஜெயலலிதா உருவத்தை பார்த்தோன்னா, அந்த சிலையை பார்த்தோன்னா அவருக்கு கண் கலங்கிருச்சு. அப்படியே ஒரு மாதிரி மனுஷன் உருகிட்டார். நம்ம இருக்க வேண்டிய இடத்துல இன்றைக்கி எடப்பாடி பழனிசாமி உட்காந்துட்டு நம்மளுக்கு சேர ஒதுக்கி நமக்கு தொகுதி பங்கீடு சம்மந்தமாக பேச்சுவார்த்தை நடத்துகிறாரையா அப்படிங்கிற மாதிரி ஒரு எண்ணம் வந்துச்சு. இங்கே ஃபீல் பண்ணுறேன், நான் அம்மாவோட ப்ரெசன்ஸை இங்கே ஃபீல் பண்ணுறேன் இந்த அலுவலகத்தில் அப்படிங்கிற மாதிரி சொன்னார். அவர் சொல்லியிருக்காருல்ல, அம்மா பேரில் ஒரு கட்சி ஆரம்பிச்சிருக்கிறோம், அந்த கட்சியோட பொதுச் செயலாளராக இருக்கிறேன், அம்மாவோட ஆசீர்வாதம் எனக்கு கிடைக்கும் அப்படிங்கிற மாதிரி ஒரு நம்பிக்கையோட பேசியிருக்கிறார். இந்த இதெல்லாம் பார்க்கும்போது கண் கலங்கிட்டாருன்னு வச்சுக்கோங்களேன். தொடச்சிக்கிட்டார். அடிக்கடி கர்ச்சிப்பில் தொடச்சிக்கிட்டார் செய்தியாளர் சந்திப்பில் பேசும்போது கூட. சரி, அவருக்கு எதிர்பார்த்தது 12 தொகுதி 11 தொகுதி கொடுத்துட்டாங்க. அது இல்லாமல் பார்த்தீங்கன்னா, அவர் குக்கர் சின்னத்தில் நிற்கிறேன்னு சொல்லிட்டாரு. ரெட்டைலை சின்னத்தில் போட்டி போடணும் அப்படின்னு சொல்லி எடப்பாடி பழனிசாமி சொன்னபோது பார்த்தீங்கன்னா, அதுக்கெல்லாம் வாய்ப்பு இல்லை, நான் குக்கர் சின்னத்தில் தான் நிற்பேன் அப்படின்னு சொல்லி குக்கர் சின்னத்தில் நின்ட்டார். நிற்கிறதெல்லாம் ஒரு பெரிய பிரச்சனை கிடையாது. அவருக்கு தென் மாவட்டங்களை தான் ஒதுக்குவாங்க. நீயும் உங்கள் சித்தியும் அடிச்சுக்கப்பா அப்படின்னு சொல்லி தான் விட போகிறாங்க. இப்போ அதிமுக, டிடிவி தினகரன் இந்த கட்சி 2 கட்சிகளுமே ஒரு மிங்கலில் இல்லை இன்ன வரைக்குமே. இதுக்கு இடையில சசிகலா வேறு தனியாக வேறு கட்சியை ஆரம்பித்து அவங்களும் கூட்டணி தொடர்பான தொகுதி பங்கீடு அப்படின்னு சொல்லி ராமதாஸ் பேச்சுவார்த்தை நடத்துகிறாங்களா. அதனால் தென் மாவட்டங்களில் டிடிவி அத்தனை சுலபத்தில் ஜெயிக்க முடியாது. அவர் எத்தனை தொகுதி கேட்குறாரு? 11 கொடு, 12 கேட்குறாரு, 1 குறைச்சி கொடு அப்படின்னு சொல்லிட்டு கொடுத்துட்டாங்க. இதில் மிக முக்கியமாக பார்க்க வேண்டியது பாஜகவுக்கு தான். 27 தொகுதியை ஒதுக்கியிருக்காங்க. பாஜகவை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா, அண்ணாமலை இருந்த வரைக்கும் நாடாளுமன்ற தேர்தலில் நம்ம 12% வாக்குகளை வச்சுருக்கிறோம். 27 தொகுதி அப்படிங்கிறது ஏற்றுக்கவே முடியாது. இப்போ பாஜக பொறுத்த வரைக்கும் அவங்க 30 தொகுதி கொடுத்துட்டாங்க. 30 தொகுதியில் 3 தொகுதியை நீங்கள் ஜிகே வாசனுக்கு கொடுத்துருங்க அப்படின்னு சொல்லிட்டாங்க. ஜிகே வாசன் எதிர்பார்த்தது 6 தொகுதி. தனி சின்னத்தில் நான் போட்டி போட போகிறேன், எனக்கு 6 தொகுதி கொடுங்க அப்படின்னு சொல்லி எதிர்பார்த்தாரு. அவருக்கு 3 தான் கொடுத்துருக்குறாங்க. உங்களுக்கெல்லாம் பெருசாக செல்வாக்கு கிடையாது, அதை நீங்கள் பாஜகவோட நீங்கள் பேசிக்கங்க, என்கிட்ட பேசாதீங்கன்னு எடப்பாடி பழனிசாமி கவுத்து விட்டார். இப்போ ஜிகே வாசனுக்கு 3 தொகுதி ஒதுக்கியிருக்கிறாங்க. ஜிகே வாசன் அதில் ரொம்ப மிகப்பெரிய ஒரு அதிருப்தியில் இருக்கிறாரு அப்படிங்கிற மாதிரி தெரியுது. அதை தாண்டி பார்த்தீங்கன்னா, பாஜகவுக்கு 27 தொகுதி. இந்த 27 தொகுதி கண்டிப்பாக ஏற்றுக்கவே கூடாது. நாடாளுமன்ற தேர்தலில் 12% வாக்குகளை வாங்கியிருக்கிற ஒரு பாஜகவுக்கு 35 தொகுதிகளை அவங்க எதிர்பார்த்தாங்க. கிட்டத்தட்ட கூட்டணி கட்சிகளோட சேர்த்து ஒரு 50 தொகுதியில் கொடுங்க, நாங்கள் பேசிக்கிறோம். 64 தொகுதி கேட்டாங்க. ஆனால் கொடுக்கல. எடப்பாடி பழனிசாமி கொடுக்கல. அவருடைய போக்கெல்லாம் என்னன்னு கேட்டிங்கன்னா, இது மாதிரி எங்களை கட்சிக்குள்ளே என்னை மதிக்க மாட்டாங்க, நாங்கள் அது தனியாக நிறையா தொகுதிகளை போட்டி போடணும் அப்படின்னு சொன்னார். அதனால் சரி, அவருடைய போக்கிலே விடுவோம், அவர் தலைமையில் தான் கூட்டணிங்கிறதுனால அவர் போக்கிலே விடுவோம், அவர் தான் முதலமைச்சர் வேட்பாளர்னு சொல்லுவோம், எல்லாமே சொல்லிவிட்டு அவர் போக்கிலே விடுவோம். ஆனால் உளவுத்துறை கொடுக்குற ரிப்போர்ட்டு வேறு மாதிரி இருக்குது. இந்த மாதிரி இப்படி எடப்பாடி பழனிசாமி இப்படி ஒரு இதை பண்ணார் அப்படின்னா கண்டிப்பாக திரும்பவும் ஆட்சிக்கு வர்றது வாய்ப்பு இல்லை. திமுக தான் திரும்பவும் ஆட்சிக்கு வரும், முதலமைச்சராக ஸ்டாலின் தான் வருவார் அப்படிங்கிற மாதிரி உளவுத்துறை கொடுத்துருக்க ரிப்போர்ட்டு. ஆனால் எடப்பாடி பழனிசாமிகிட்ட எப்பயுமே ஒரு இது இருக்கும்ல, தலைக்கணம் இருக்கும்ல, அந்த கணத்தில் அவர் பேசுகிறது இல்லை மக்கள் திமுக மேலே அதிருப்தியாக இருக்கிறாங்க அப்படின்னு சொல்லி. சரி இருக்கட்டும், 27 தொகுதி கொடுத்துருக்காங்க. இதில் அண்ணாமலைக்கு உடன்பாடே கிடையாது.
கடந்த தேர்தலை விட 7 தொகுதி நாங்கள் அதிகமாகிட்டோம். 7 தொகுதி அதிகமாக வாங்குறதுக்காக நாடாளுமன்ற தேர்தலில் அவ்வளோ கஷ்டப்பட்டு பாஜக வந்து கிட்டத்தட்ட ஒரு 12% வாக்குகளில் கொண்டாந்து வச்சோம் அப்படிங்கிறது தான் அண்ணாமலையோட கோபம். அதனால தான் நேற்று வந்து பார்த்திங்கன்னா அண்ணாமலை இந்த கூட்டத்தில் கலந்துக்கவே இல்லை. வர சொன்னாங்க, வரல. அவர் வந்து நான் எதுக்கு கட்சி அலுவலகத்துக்கு வாங்கன்னு சொன்னால் பரவாயில்ல, கமலாலயத்துக்கு வாங்க அப்படின்னு சொன்னால் பரவாயில்ல, ராயப்பேட்டையில் இருக்க அதிமுக தலைமை அலுவலகத்துக்கு நான் ஏன் போகணும் அப்படிங்கிற ஒரு எண்ணத்தில் அவர் கோயம்புத்தூரில் தான் இருந்தார். கோயம்புத்தூரில் ஒரு வாடகை வீடு பிடிச்சி அங்கே தான் இருக்கிறாரு. அங்கே இருக்கிறவர் வந்து சென்னைக்கு நான் வரலைங்க, எனக்கு சொந்த வேலைகள்லாம் நிறையா இருக்குது, அதனால நான் அங்கே வரல அப்படின்னு சொல்லிட்டு விட்டுட்டார். இதுவே வந்து அண்ணாமலைக்கு வந்து ஒரு இவ்வளோ தொகுதி தான் கொடுக்க போகிறாங்கங்கிறதுல அதிருப்தி. நம்ம கேட்டது என்ன, அண்ணாமலை இருந்திருந்தாங்கன்னா 80 தொகுதிக்கு மேலே வேணும் பாஜகவுக்கு, சரிசமமாக பிரித்து கொடுங்க அப்படின்னு கேட்டிருப்பாரு, சண்டை போட்டிருப்பாரு. அதனால் அதிமுக பாஜக கூட்டணி உடஞ்சிரும்னு நினச்சாங்க. அதனால் அண்ணாமலையை தவிர்த்துட்டாங்க. அண்ணாமலையினால் நாடாளுமன்ற தேர்தலில் எப்படி வந்து ஒரு தனியாக பாஜக தலைமையில் ஒரு அணியை உருவாக்கி நாடாளுமன்ற தேர்தலை சந்தித்தாங்களோ, அதே போல் இந்த சட்டமன்ற தேர்தலையுமே 2026 சட்டமன்ற தேர்தலுமே பாஜக தலைமையில் ஒரு அணியை உருவாக்கி அந்த அணிக்கு பாஜக தலைமை தங்க வச்சு கண்டிப்பாக வந்து தமிழ்நாட்டில் ஒரு கால் ஊன்ற முடியும் அப்படின்னு நினைக்கிறாங்க. ஆனால் இவங்க என்ன நினைக்கிறாங்க அப்படின்னா, ஏதோ ஒன்று நம்ம ஒரு 10 எம்எல்ஏக்களை வந்து சட்டமன்றத்துக்குள்ளே அனுப்பி நம்மளுடைய பிரசன்ஸும் சட்டமன்றத்தில் இருக்குது அப்படின்னு காட்டணும்னு நினைக்கிறாங்க. கடந்த முறை 4 தான், இந்த முறை அது கூட இருக்கிறதுக்கு வாய்ப்பு இல்லை அப்படிங்கிற மாதிரி தான் ஒரு ரிசல்ட்டே வந்துகிட்டு இருக்குது. என்ன பண்ணுறதுன்னே தெரியல. அந்த மாதிரி ஒரு சூழ்நிலை இருக்குது. 27 தொகுதியிலையுமே பரவாயில்ல, நாங்கள் கடந்த தேர்தலோட 7 தொகுதி வந்து அதிகமாக வாங்கிட்டோம் அப்படின்னு சொல்லி சில தரப்புலாம் சொல்கிறாங்க. பாமகவுக்கு 18 வந்து அன்புமணிக்கு மட்டுமே 18 அப்படிங்கிறது அவருக்கு வந்து ஒரு சந்தோஷம். நான் கடந்த முறை எங்கள் அப்பாவோட இருக்கும்போது 23, இப்போ 18, பரவாயில்ல, எங்களுக்கு 18 ரொம்ப சந்தோஷம் தான். டிடிவி தினகரனுக்கு 11, நான் எதிர்பார்த்ததில் 99.5% எனக்கு கிடச்சிருச்சு அப்படிங்கிற மாதிரி அவர் ஒரு சந்தோஷம். என்ன சந்தோஷம் அப்படிங்கிற மாதிரி தான் இருக்குது. அதே இல்லாமல் திமுக கூட்டணியில் வந்து காங்கிரஸுக்கு வந்து 28 தொகுதி கொடுத்துருந்தாங்க. பாஜக வந்து என்ன செஞ்சாங்க, தமிழ்நாட்டில் நாங்கள் வலுவாக காலூன்றிருக்கோம் அப்படிங்கும்போது திமுகவில் காங்கிரஸுக்கு கொடுத்த தொகுதியை விட அதிகமாக கொடுங்க அப்படின்னு கொடுக்கும்போது தான் எங்களுக்கு 29 இல்லை 30 வேணும்னு சொன்னாங்க. அப்படி பார்த்தா 29 தொகுதி அட்லீஸ்ட் வாங்கியிருக்கணும். 27க்கு எப்படி வந்துருக்கலாம்? இல்லை, நாங்கள் 30 தொகுதி எங்களுக்கு கொடுத்தாங்க, நாங்கள் அதிலிருந்து எங்கள் கூட்டணியில் இருக்கிற தமாகவுக்கு ஒரு 3 தொகுதியை நாங்கள் ஒதுக்குறோம், காங்கிரஸை விட நாங்கள் அதிகமாக தான் வாங்கியிருக்கிறோம் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. 7 தொகுதி அதிகம். சரி, கடந்த முறை போட்டி போட்ட தொகுதிகளை தாண்டி மேலே எந்தெந்த ஏரியாக்களில் வந்து அதிக தொகுதிகளில் வந்து பாஜக இந்த முறை போட்டி போடும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, குமரி, நெல்லை, தென்காசி மாவட்டங்களில் 2 தொகுதிகளில் போட்டி போகிறதுக்கான வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. அதுலேயும் குறிப்பாக பார்த்திங்கன்னா நாகர்கோவில், நெல்லை, மொடக்குறிச்சி, கோவை தெற்கு இந்த 4 தொகுதியில் மட்டும்தான் கடந்த முறை வெற்றி பெற்றாங்க. இப்போ வந்து கூடுதலாக 7 தொகுதி இருக்கிறனால அதில் வந்து தென் மாவட்டங்களை குறி வச்சு தான் அந்த 7 தொகுதியிலுமே கொடுக்க போகிறாங்க. ஒன்று வெளவங்கோடு, பத்மநாபபுரம், கிள்ளியூர், நாகர்கோவில், ராதாபுரம், வாசுதேவநல்லூர், தென்காசி அல்லது ஆலங்குளம், விருதுநகர், மதுரை வடக்கு இந்த மாதிரி தொகுதிகளில் வந்து பாஜக களமிறங்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. பார்க்கலாம் என்ன நடக்க போகுது அப்படின்னு தெரியல. ஏன்னா பாஜகவோட முன்னாள் தலைவர் அண்ணாமலை வந்து கலந்துக்கல. அது இல்லாமல் பார்த்திங்கன்னா இந்த தேர்தலில் அவர் போட்டி போட போகிறாரு அண்ணாமலை அப்படிங்கிற மாதிரி ஒரு தகவலும் இருக்குது. ஆனால் எந்த தொகுதியில் போட்டி போடுறாரு அப்படிங்கிறத பற்றி அவருடைய ஆதரவாளர்களோட ஆலோசனை பண்ணிகிட்டு இருக்கார் அண்ணாமலை. அதனால தான் அண்ணாமலை வந்து எந்த நிகழ்ச்சியிலையும் கலந்துக்க மாட்டேங்கிறாரு அப்படின்னு சொல்கிறாங்க. குறிப்பாக பார்த்திங்கன்னா அண்ணாமலை வந்து சிங்காநல்லூர் தொகுதியில் போட்டி போடுவார் அப்படின்னு சொல்லிட்டு இருந்தாங்க. அப்புறமா கவுண்டம்பாளையம், பல்லடம், பழனி இந்த மாதிரி ஒரு 4 தொகுதி குறிப்பிட்டு சொல்லிகிட்டு இருக்காங்க. இந்த 4 தொகுதியில் ஏதாவது ஒரு தொகுதியில் வந்து அண்ணாமலை போட்டி போடுவார் அப்படின்னு சொல்கிறாங்க. அண்ணாமலைக்கு வந்து சீட்டு கொடுப்பாங்களா என்னங்கிறது தெரியல. ஏன்னா நிறைய நிகழ்ச்சிகளை வந்து அவர் புறகம் கடிச்சிக்கிட்டே இருக்கிறாரு. அது இல்லாமல் அவர் எதிர்பார்க்குறது வந்து எடப்பாடி பழனிசாமி இந்த மாதிரி பண்ணுவார்னு அவருக்கு தெரியும். எடப்பாடி பழனிசாமிகிட்ட வந்து நீங்கள் அதிக தொகுதியில் வாங்க முடியாது, போஸ்ட் பண்ணுங்க அப்படின்னு சொல்கிறாங்க. ஆனால் இவங்க வந்து எதுக்கு நம்ம தோக்க போகிறோம், எடப்பாடி பழனிசாமி திரும்ப எதிர்கட்சியாக கூட வர முடியாத ஒரு சூழ்நிலை வரப்போகுது அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. அதனால தான் வந்து பாஜக விட்டு கொடுத்துருச்சு அப்படிங்கிற மாதிரி ஒரு எண்ணமும் இருக்குது. இல்லை எடப்பாடி பழனிசாமி ஆளுமையாக பாஜகவை தங்கள் கட்டுப்பாட்டுக்குள்ளே கொண்டு வந்துட்டார் அப்படிங்கிற மாதிரியும் பேசுகிறாங்க. 2 தரப்புமே 2 விதமாக பேசிகிட்டு இருக்காங்க. இதில் என்ன பிரச்சனை அப்படின்னா, பாஜகவுக்கு 27, பாமகவுக்கு 18, இது டிடிவி தினகரனுக்கு 11, இதெல்லாம் கூட்டி பார்த்திங்கனாலே எங்களுடைய எதிர்பார்ப்பு எல்லாமே பூர்த்தி ஆயிடுச்சு. எங்கள் மூலமாக தான் எல்லாமே கூட்டணி வந்தாங்க. கூட்டணி கட்சிகளுக்கு எல்லாத்துக்குமே நாங்கள் சீட் வாங்கி கொடுத்துட்டோம். கூட்டணி கட்சிகளுக்கு தலைமை நாங்கள் தான். அப்படி கூட்டணி கட்சி தலைமையில் இருக்கிறவங்க எங்களுக்கு 27 தொகுதி அப்படிங்கிறது அதிகபட்சம் அப்படிங்கிறது தான் பாஜகவோட
என்னமா இருக்குது, என்னவோ சரி ஜெயிச்சா சரி அப்படிங்கிற மாதிரி எல்லாமே இது பண்ணிட்டாங்க. எல்லாருமே பேசுகிற ஒரே விஷயம் என்னென்னா, அண்ணாமலைக்கு இவ்வளவு தொகுதிகள் கம்மியாக வாங்கினது வந்து அதிருப்தி அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. உங்களுடைய கருத்து என்ன? உங்களுக்கு எப்படி தோணுது? அதிருப்தியாக இருக்குதா? இல்லை பரவாயில்லப்பா, சந்தோஷம்ப்பா, எங்களுக்கு ஜாலியாக தான்ப்பா இருக்குது அப்படிங்கிற மாதிரி தோணுதா? அப்படிங்கிறத மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.